அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஐயா, சொல்லுங்க. குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணி தொட்டில் கட்ட வந்திருக்கோம். சிறப்பா பண்ணிடலாம். இந்தாங்க ஐயா தொட்டில். இது அம்மா குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக 108 பேப்பர்ல எழுதி மாலை கட்டியிருக்காங்க. அப்படியே இது அம்மனுக்கு சாத்திருங்க. இதையும் வாங்கிக்கோங்க. ஓம் அங்காள அம்மையே போற்றுவோம், அருளின் உருவே போற்றுவோம், அம்பிகை தாயே போற்றுவோம், கருக்காத்த அம்மனே போற்றுவோம், அன்பின் வடிவே போற்றுவோம், இச்சா சக்தியை போற்றுவோம், இடையிலா தெய்வமே போற்றுவோம், அன்னபூரணியே போற்றுவோம், அமுதச் சுவையை போற்றுவோம், இடர் நீக்கு பவளே போற்றுவோம், இமயத்து அரசியை போற்றுவோம், இச்சா சக்தியை போற்றுவோம், இடையிலா தெய்வமே போற்றுவோம், இயக்க முதல்வியை போற்றுவோம், இறைவனின் இறைவியை போற்றுவோம். ஓம் அம்மையே போற்றுவோம், சக்தியே போற்றுவோம், கருக்காத்த அம்மனே போற்றி போற்றி. இந்த வாங்கிக்கிங்க. வாழ்க வளமுடன். எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும். கோயில் மரத்துல 2 பேரும் சேர்ந்து இந்த தொட்டில கட்டுங்க. கருக்காத்த அம்மன் உங்க கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றுவா. போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. போலாமா? ஏய் இலக்கியா, இதுலதான் கட்டணும் போல. குடு. அங்க கட்டு. தொட்டில கட்டு. கௌதம், எனக்கு எட்டலையே. அப்படியா? இப்ப எட்டும் பாரு. ட்ரை பண்ணு. இலக்கியா, தொட்டில கட்டினதும் மனசு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க. கருக்காத்தம்மன் அருளால குழந்தை பிறந்தா முதல் முட்டையை இங்கேயே அடிச்சு 1000 பேருக்கு அன்னதானம் போடணும். கண்டிப்பா போட்டுரும். அம்மா, சாமி கிட்ட ரொம்ப நேரம் கண்ண மூடி வேண்டிக்கிட்டு இருந்தியே, என்ன வேண? ஓ, அதையும் கவனிச்சிட்டீங்களா? அதான், குழந்தைய தவிர வேற ஏதோ ஒண்ணு வேண்டி இருக்க. என்னது அது? வேற என்ன வேண்டிக்குவேன்? உங்க கூட காலம் பூரா சந்தோஷமா வாழணும், குழந்தை குட்டிங்களோட வாழ்க்கை நிறைவா இருக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன, 2 அத்தைங்களும் பேரும் பேத்திங்களோட நிம்மதியா இருக்கணும். 2 அத்தையா? இன்னொரு அத்தை யாரு? ரேவதி அம்மா உங்களுக்கு அம்மா மாதிரின்னா எனக்கு அத்தை மாதிரி தானே. ஓ, ஓஹோ. கார்த்திக் அஞ்சலிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அஞ்சலி புத்தி மாறி நம்மளோட ஒத்துமையா இருக்கணும். பைரவி மேடத்துக்கு என் மேல இருக்கிற வெறுப்பு போகணும். அவ்வளவுதான். இவ்ளோ வேண்டி இருக்க, அவ்வளவுதான் சொல்ற? ஆனா வெறுப்பு காட்டுறவங்களுக்கு அன்பை மட்டும் தர்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும் இலக்கியா. இலக்கியா, எங்கேயோ குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுல்ல? எங்கங்க? அது உன் வயித்துல இருந்தா கேக்குது. ஏன் வயித்துலயா? ஆமா, கடவுள் அதுக்குள்ள வரம் கொடுத்துட்டாரு. இரு, கேட்டு பாக்குறேன். இது கோவில். ஐயோ, குழந்தை மம்மி டாடின்னு கூப்பிட்டுச்சு.
நம்ம குழந்தை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடும். விட்டா போற வழியில ஸ்கூல் அட்மிஷன் போடலாம்னு சொல்வீங்களே. ஆ. என்னமோ தெரியல கௌதம், இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. எனக்கும் தான் இலக்கியா. நீ எனக்கு ஒரு குழந்தை, நான் உனக்கு ஒரு குழந்தை. ஐயோ என்னங்க நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அத்தை ஃபோன் பண்ண போறாங்க. வாங்க ஆ, போலாம். போலாம். ம்? ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க 2 பேரும் கோயில் மரத்துல தொட்டில் கட்டினதை நாங்க பார்த்தோம். உங்களுக்கு குழந்தை இல்லையா? குழந்தை வேணும்னு வேண்டறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா, 2 பேருக்கும் குழந்தை மேல ரொம்ப ஆசை. ஆனா அந்த ஆசை தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. கருக்காத்தம்மன் கோயில்ல பூஜை பண்ணி தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கோம். அதான் வந்துட்டீங்கல்ல, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். நம்பிக்கையா இருங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க இன்னொரு காரியமும் செஞ்சீங்கன்னா உங்க வயித்துல கரு உருவாகியே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? என்ன செய்யணும்? இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பொம்மை சாமியார்னு ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட போய் குழந்தை பாக்கி வேணும்னு கேட்டீங்கன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்கு குழந்தை பொம்மை கொடுப்பாரு. ம். அதை வீட்டுல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ம். உங்க நல்ல நேரம். அந்த பொம்மை சாமியார் கோயிலுக்கு வந்திருக்காரு. ம். அதுவும் இன்னைக்கே வந்திருக்காரு. அவரை ஒரு தடவை போய் பாத்துருங்க. அப்புறம் பாருங்க, 10 மாசத்துல உங்க கையில குழந்தை இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? நிஜமாவா? சத்தியமா. நான் ஒரு தடவை போய் அவரை பார்த்தேன். எனக்கு பெண் குழந்தை பொம்மை கொடுத்தாரு. பார்த்தா எனக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. என்னால நம்பவே முடியல. இப்ப போய் பார்த்தேன். இதோ இங்க பாருங்க, ஆண் குழந்தை பொம்மை கொடுத்திருக்காரு. நிச்சயமா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும். நீங்களும் போய் பாருங்க. உங்க வயித்துல கரு உடனே உருவாகும். அவர் எங்க இருக்காரு? கோயிலுக்கு பின்னாடி ஒரு மடம் இருக்கு, அங்கதான் இருக்காரு. உங்க முகத்தை பார்த்தா குழந்தைக்காக ஏங்குறீங்கன்னு தெரியுது. அதான் உங்களுக்கு சொல்லலாம்னு கூப்பிட்டேன். வரமா? போயிட்டு வரேங்க.